Hello, hi viewers. Welcome to Tamil Academy. First இந்த வீடியோ பார்த்து வந்துருங்க, அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம். சைனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாஸ்க் தாங்க அது. இந்த மாஸ்க்கை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாஸ்கில் உண்மையான்னு கேட்டால் உண்மைதாங்க, ஆனால் இல்லைங்க. ஏடா மாற்றி மாற்றி பேச நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க, கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அங்கே பண்ணுற அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னடா போன வீடியோவில் டீ கப் நினையா, இந்த வீடியோவில் கிளாஸ் ஒன் நிற்கா நீங்கள் பார்க்குறீங்களா? இது வெறும் ஆப்பிள் ஜூஸ் தாங்க. இது பின்னாடி இருக்கிறது என்னன்னு கேட்குறீங்களா? இது வெறும் சிஜிங்க, நம்ப முடியலையா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீரை விசாரிப்பதை மெய். இது ஒரு பழமொழிங்க. இந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குங்க. உண்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைனாவை சேர்ந்த maskon.com அப்படின்ற கம்பெனி தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாஸ்க்கை செஞ்சு விற்றுட்ருக்காங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸில் யூஸ் பண்ணுறக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது பொய் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாஸ்க் ஒரு நபர் மாட்டின உடனே வேறொரு நபர் மாதிரி மாறிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு அந்த மாஸ்க் எடுத்து தன் முகத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தெரிவாங்க. சரிங்களா? இது என்ன செய்யணும்னா, அப்படி மனுஷன் மாதிரி தெரியணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் மேனை வச்சு பல மணி நேரம் மேக்கப் போட்டால் மட்டும்தான் அது என்ன செய்ய ஒரு மனுஷன் மாதிரி தெரிவாங்க. அந்த வீடியோ பொய்ன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த வீடியோ உன்னிப்பாக கவனிங்க. அந்த லேடி மாஸ்க்கை கழட்டும் போது பாருங்கள், கண்டிப்பாக பின்னாடி ஷேடோ கண்டிப்பாக தெரில. சரிங்களா? இதே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மாஸ்க் கழட்டும் போது பாருங்கள், மாஸ்க் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையில் முடி இருக்கிற மாதிரி இருக்குது. மாஸ்க் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா முடி இல்லாத மாதிரி காமிக்குது. இதுலேயே தெரியுது இது சிஜி பண்ண வீடியோன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட உண்மைத்தன்மை தெரியாமல் ஒரு டிவி சேனல்லே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது மக்கள் நினச்சிட்டு ஓகே உண்மையிலே இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இனிய மாதிரியே ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கிரியேட் பண்ணலாங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ ரோபோ படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த மாஸ்க் கிரியேட் பண்ணுறக்கா எவ்வளோ விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ டெக்னீஷியன் வச்சு யூஸ் பண்ணி அந்த மாஸ்க் எடுக்கிறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போ ரஜினிக்கு ரோபோ படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாஸ்க்கை கிரியேட் பண்ணுறாங்க, ரஜினி எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ ரஜினியோட அனுமதி இல்லாமல் அந்த மாஸ்க்கை கிரியேட் பண்ணிக்கவே முடியாது. அதே மாதிரி தாங்க உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய மாஸ்க்கை அவ்வளோ சீக்கிரத்தில் கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, உண்மையிலே அந்த டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் இந்த சிலிக்கான் மாஸ்க் இருக்குது, சிலிக்கான் மாஸ்க்கை பயன்படுத்தி ஒரு நபர் மாதிரி ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. அவங்க டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலிக்கான் மாஸ்க் மட்டும் தான் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாஸ்க்கை ஒரு நபர் போட்டார் அப்படின்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தெரிவார். ஒரு மனுஷன் மாதிரி வேணும் அப்படின்னா அவர் பல மணி நேரம் ப்ரொஃபஷனல் மேக்கப் மேனை வச்சு மேக்கப் போட்டால் மட்டும்தான் அவர் மனுஷன் மாதிரி தெரிவார். சரி, இந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, பின்னாடி நமக்கு ப்ராப்ளம் வரும்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதாங்க செய்யும். இந்த மாதிரி நபர் ஒருத்தர் மாஸ்க் போட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு திருட போனால் கூட சிசிடிவி கேமரா செக் பண்ணால் கூட ஒரிஜினல் ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த டெக்னாலஜி இன்னும் மக்கள் மத்தியில் வரல. இது முதல் கட்ட ஆராய்ச்சிலாம் இருக்கு. என்ன அப்படி பாக்குற? இப்ப பாரு. ஓ உருவத்திலேயே அங்க போய் ஐஜியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொன்னுட்டேன். ரஜினியும் பிரபுவும் நடித்த குரு சிஷ்யன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜி அப்போ ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையாக தான் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே இந்த டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறும் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. இது மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரலை. சைனா எந்த ஒரு பொருளும் கண்டுபிடிச்சாங்கன்னா மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்ச 5 to 10 வருஷம் ஆகுங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ நாங்கள் பண்ணுற அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.